சோதரம். வேதத்தை எல்லோரும் வாசிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். வாசிக்காமல் இருந்தால் நீங்கள் தயவாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாசியுங்கள். ஆமென். உங்களுக்கு உண்டான அழைப்பை நீங்கள் இழந்து போகாதபடி இருப்பது நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 4வது வசனம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்ளுகிற அன்னதர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். என் அன்பு கதையவாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த வசனத்தில் மறைந்திருக்கிற மன்னாவையும் ஆவிக்குரிய ரகசியங்களையும் மகத்துவங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக, பிறருக்கு அறிவிக்கத்தக்கதாக அப்பா நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். அருமைரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். மீண்டுமாய் வாசிங்க. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து. பாருங்க, 6 நாளை தேவன் உனக்காக படைத்தார், 7வது நாளை அவருக்காக படைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப எவ்வளவு விசித்திரமான தேவன் பாருங்க. ஆதாமை 6வது நாள் படைத்தார், 7வது நாள் ஓய்வு நாளாக கொடுத்தார். ஓய்வு நாளுக்கு பிறகு எல்லாம் அவனுக்கு கிடைக்கிறது, எல்லாம் அவனுக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த ஓய்வு சோதரம் தேவனை தேடக்கூடிய இந்த நாளுக்கு பிறகுதான் எல்லா நன்மைகளும் ஜீவனும் ஆசீர்வாதமும் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஓய்வு நாட்கள் என்றால் என்ன நினைக்கிறோம் என்றால், நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை. ஒரு காலத்துல நாம அப்படி நினைத்தது உண்டு இல்லையா? ஞாயிற்றுக்கிழமைனா மட்டன் சிக்கனுக்கான நாளா நம்ம ஒதுக்கிட்டோம் இல்லைங்களா? கடன் வாங்கினாலும் சாப்பிட்டாதான் ஞாயிற்றுக்கிழமை. ஒரு சிலர் புதன்கிழமை சாப்பிட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நினைச்சிட்டு வியாழக்கிழமை திங்கக்கிழமை நினைப்பான். பார்த்துருக்கீங்களா? இல்லை, திடீர்னு இன்னைக்கு என்ன இன்னைக்கு சந்தையெல்லாம் காணா, இன்னைக்கு வியாழக்கிழமைடா. ஓ அப்படியா? என்னன்னு கேட்டா முதல் நாள் என்ன பண்ணிருப்பான்? நான்வெஜ் சாப்பிட்டதுனால அவனுக்கு நாளே மாறிக்குது. ஒரு காலத்தில் நாமும் அப்படித்தான் இருந்தோம். அல்லேலூயா. ஆனால் இங்க வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? என் ஓய்வு நாளை ஆசரித்து. அப்ப தேவனுக்கு இஷ்டமானதை தெரிந்து கொள்வது. இன்னைக்கு நமக்கு இஷ்டமானதை நம்ம என்ன செய்யணும் பாருங்களேன். உலகத்துல எத்தனை பேர் விசேஷம் வச்சாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பாங்க. ஆமென். எதுக்கு? அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன நாள்? ஒரு லீவு நாள், ஒரு சோதரம், ஒரு விசேஷ நாளாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆமென். அல்லேலூயா. கையாளுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது ஓய்வு நாள் அவருடைய ஓய்வு நாள் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்லும் போது இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு, தேவனுக்கு இஷ்டமானவைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்களா அல்லது உங்களுக்கு சாதகமானதை தெரிந்து கொள்ளுகிறீர்களா என்று வேதம் பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இப்ப ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் இல்லாம இருக்காது, நல்லது கெட்டது நடக்காம இருக்காது. நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய், அவ்வளவுதான். ஆமென். ஆமென். நமக்கு வேலை நிறைய இருக்கும். சாப்பாடு சாப்பிடல அப்படின்னா நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? சாப்பாடுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா? அல்லேலூயா. அது போலதான் இங்க இருக்கக்கூடிய காரியங்களை வேதம் சொல்லுகிறது. 6வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருடைய ஊழியக்காரராய் இருக்கவும், அவருடைய ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி. 5வது வசனத்தை வாசிங்க. நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் என்ன செய்வேன்? கொடுப்பேன். அல்லேலூயா. என்ன கொடுக்கிறேன்? உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தையும் கரங்களை தட்டி ஆண்டவர் ஒரு இடத்துல நின்று ஒரு காரியத்தை பிரிக்கிறாரு. என் ஓய்வு நாள நீ பின்பற்றினா, என் ஓய்வு நாள பின்பற்றினா
எனக்கு இஷ்டமானதை நீ செலக்ட் பண்ணா உனக்கு நித்திய கீர்த்தியை நான் ஏற்படுத்துறேன். அல்லேலூயா. 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 குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் கொடுக்கக்கூடிய இடத்தை விட அதிகப்படியான இடம் உண்டு. அல்லேலூயா. அப்ப நீ எதை விரும்பணும்? இயேசுப்பாவே அவருக்கு இஷ்டமானதை தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவருக்கு இஷ்டமானது என்ன அது தெரியணும்ல. ஆமா. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கேட்காமல் செயல்படுவது, அவர் சொல்லி செயல்படுறது இல்ல, அதெல்லாம் கணக்கிலே வராது. ஆமென். அவர் கேட்காம செயல்படுவது. அல்லேலூயா. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதைத்தான் தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. ஆதியாகமம் 19:8. இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். அதற்கு அவர்கள் ஆமென். அல்லேலூயா. 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 எவ்வளவு பெரிய உத்தமமான இடத்தை தேவனுக்கு அவன் கொடுக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அதை செய்வோமா? கண்டிப்பா செய்வோம். முதல்ல நாம அதை செய்ய நம்ம அப்படி யோசிக்க கூட மாட்டோம். இல்லையா? நீங்க ஆராதனைக்கு வரணும்னாலே பல பிரச்சனைகளை மனதிலே வைத்துக் கொண்டு பலர் நம்மளை என்ன கேட்பார்களோ ஏது சொல்வார்களோ என்று சொல்லி நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். இங்க பாருங்க, லோத்து சோதரம் 6வது வசனத்தை வாசிங்க. லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி என்ன செஞ்சான்? தனக்கு பின்னாலே கதவை பூட்டி முன்னாடி நின்னுட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த கதவு கிட்ட போகணும்னா யாரை தாண்டி போகணும்? லோத்து. ஆமென். ஆமென். அது இப்ப இது யாருக்கு அவன் கொடுக்கிற இம்பார்ட்டன்ட்? பாதுகாப்பு. அந்த வந்து தங்கி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் வேதத்துக்கு ஒருவேளை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பீர்களேயானால் ஆமென், தேவன் உங்களோடு பேசாமல் போக மாட்டார். அல்லேலூயா. 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 ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம்னாலும் நான் படிக்காம விட மாட்டேன், ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்ணாம விட மாட்டேன். அதுதான் சோதரம், உன்னை நீ ஒப்பு கொடுப்பது. அல்லேலூயா. வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, உறவு முறை கிடையாது, சொந்தக்காரவங்க கிடையாது. அல்லேலூயா. ஆனால் இவனுடைய பார்வைக்கு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் எல்லா உறவுக்கும் மேலாக அவன் நினைக்கிறான். ஆமென். எல்லா உறவுகளுக்கும். அப்ப சபை எப்படி பார்க்கப்படணும்? எல்லா உறவுக்கும் மேலாக நீ பார்க்கப்பட்டால் எல்லா வைத்தியத்துக்கும் கர்த்தர் விடுதலை தருவார். அல்லேலூயா. 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 என்றால் இதிலே முதல் வசனத்தை வாசிங்க. முதலாவது வசனத்தை, அந்த 2 தூதரும் சாயங்காலத்தில் சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தன்னை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியானுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள் அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை மிகவும் வருந்தி அவன் கூப்பிட்டு விட்டான். அல்லேலூயா. எல்லா உறவுக்கு மேலாக நீ சபை எப்பொழுது வருகிறதோ, நீ சபைக்கு வருகிறது எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது எல்லா உறவுகளுக்கு மேலாக கர்த்தர் உன்னோடு நிற்பார். அல்லேலூயா. 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 இதே வசனத்தை நீங்கள் லூக்காவிலே பார்க்கலாம்.
அவர்கள் அவரை வருந்தி கூப்பிட்டதினால் அவர்களோடு அவர் பந்தி இருக்கும்படி உள்ளே போனார். எம்மாவோர் சீசரோடு. அல்லேலூயா. 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 சும்மா போக மாட்டாருங்க. உன்னை காப்பாத்த எங்க இருந்தாலும் வந்துடுவார். காப்பாத்த அது அவருடைய வேலை. ஆமென். ஆனா அந்த கீர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அவருடைய வழியில நீ போகணும். அவருடைய வழியில போகணும். இப்ப 6வது வசனத்திலே லோத்து என்ன செய்தான்? தனக்கு பின்னாக கதவை பூட்டிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு முன்னாடி அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அவனிடத்தில் இருக்கிறதை இழக்கவும் ஆயத்தமாயிட்டான். அல்லேலூயா. தனக்கு சொந்தமானது இரத்த சம்பந்த உறவு. அதுக்கு அவன் ஒரு வார்த்தை சொன்னான். சோத்ரம், புருஷரை அறியாத 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். நீங்கள் இவர்களை உங்கள் இஷ்டப்படி என்னமோ பண்ணிட்டு போங்க. ஆனால் என் வீட்டுக்கு வந்தவர்களை என்ன செய்ய வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்றைக்கு நீ அந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்கிறாயோ அன்றைக்கு தேவன் உனக்கானதை யோசிப்பார். அல்லேலூயா. இப்ப நமக்கானதை நம்ம யோசிச்சு எங்க போய் நிக்கிறோம் தெரியுமா? மாசத்துல ஒரு தடவை 2 தடவை ஃபைனான்ஸ் காரண்ட போய் நிக்கிறோம். நம்ம நமக்கானதை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க போனா இது ஆயிரம், இங்க போனா இது ஆயிரம், அங்க அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும், இந்த விசேஷம் இருக்குது. ஆமென். இதை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு சபை இருக்கிறது. அல்லேலூயா. 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 அந்த சபை அவர்கள் எப்படி பார்க்கிறான் என்று சொன்னால் தன் குடும்ப உறவுகளை விட முக்கியத்துவம் கொடுக்கிறான் லோத்து. ஆமென். தன்னுடைய குடும்ப உறவுகளை விட, தனக்கு பிறந்த பிள்ளைகளை விட சபை அவன் முக்கியத்துவப்படுத்தி பார்க்கிறான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நாம கொடுத்து ஏசப்பா வாழணுங்கிற அவசியமே கிடையாது. ஆமென். நீ கொடுத்தேன்னா உன்னை வாழ வைக்காம அவர் போகவே மாட்டார். அல்லேலூயா. 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 கொடுக்காம இருக்க நீ வாழலாம்னு ஆசைப்படுவ, ஆனா முடியாது. காணிக்க மட்டும் இல்ல, ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனைக்கு வருகிற நேரம், சுய ஒழுக்கம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும்? அவருக்காக கொடுக்கிற பொழுது, அவருக்காக கொடுக்கிற பொழுது அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பாருங்க, சோதரம் 9வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள் அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது. இன்னைக்கு நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களை அப்படித்தான் நினைப்பாங்க. ஆமென். இந்த உலகம் அப்படித்தான் உன்னை யோசிக்கும். லோத்து எதையுமே யோசிக்கல. லோத்து எதையுமே யோசிக்கல. அல்லேலூயா. லோத்தும் ஆபிரகாமும் ஒருமித்திருந்தால் அந்த பூமி எப்படி இருந்தது? அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, சாதாரண ஆளு கிடையாது லோத்து. செல்வ சீமானாய் இருக்கக்கூடியவன். ஆனா அவனை பார்த்து சொல்றான் ஒருத்தன். அப்ப அவன் சொல்றவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் நீங்க பெரிய ஆள் அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஆள் இருக்கதான் செய்வாங்க. நீங்க சின்ன ஆள் அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஆள் இருப்பாங்க. நீங்க பெரிய ஆள்னா உங்களுக்கு கீழே சின்ன ஆள் இருக்கதான் செய்வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை அவன் எதுவுமே என்ன செய்யல, எதிர்பார்க்கல. நீ சொல்லதான் செய்வ, ஆனால் சொல்ல வேண்டியது என் வேலை. சொல்ல வேண்டியது என் வேலை. அவர் என்ன சொல்றாரு? சோதரம், அதற்கு அவர்கள் அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நமக்கு நியாயம் பேசுகிறது. இப்பொழுது அவர்களுக்கு செய்கிறதை பார்க்கிலும் உனக்கு அதிகமாக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி பிரச்சனை உன் வீட்டு வாசல் வரை வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிரச்சனை வாசல் வரை உன்கிட்ட வரும், அடுத்து உன் வீட்டு வாசல் வரைக்கும் வரும். அது வரைக்கும் தான் கர்த்தர் அனுமதிப்பார், வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு. ஏன்? நீ அவன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தானோ, எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தானோ அதை விட அதிக முக்கியத்துவத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, சோதரம், என் ஓய்வு நாளையும் எனக்கு இஷ்டமானது. எப்படி சொன்னாரா? நான் உன் வீட்டுக்கு வர்றேன், எனக்கு பாதுகாப்பு கொண்டு கேட்டாரா? ஆமென். நான் போவேன்,
அவன் நீதிமானா இருக்கிறதுனால என்ன கைவிட மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. எப்படி? நான் போவேன், அவன் நீதிமானா இருக்கிறதுனால என்ன செய்ய மாட்டான், என்ன கைவிட மாட்டான். என்னை கைவிட்டுட்டானா அவன் லைஃப் போச்சு. என்னை கைவிடாம காப்பாத்துனா அவனுடைய லைஃப் உண்டு. அல்லேலூயா. ஏன்னா அவங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது, யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதுதான் அவர் நினைக்கிறது. எப்படி? அவர் நினைக்கிறார். அவர் போய் எங்க ராத்தங்கினாரு? தெருவுல. ஆமென். யாருக்கு முன்னாடி ராத்தங்கினாரு? இதான் விஷயம். புரியுதுங்களா? யாருக்கு முன்னாடி ராத்தங்கினாரு? லோத்துக்கு முன்னாடி. அல்லேலூயா. எங்க தங்கினார்னா தெருவு. எங்க தங்கினார்னா தெருவு. அப்ப நான் லோத்துக்கு முன்னாடி போய் தெருவுல உட்காருவேன். ஆனா லோத்து என்ன கைவிட மாட்டான். அல்லேலூயா. நீங்க சபைக்கு வந்து பாருங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஜெயபால் பாஸ் என்ன கொடுத்துருவாரா, உதவிடுவாரா, அது சப்ஜெக்ட்ல இல்ல. சப்ஜெக்ட்ல இல்ல. அல்லேலூயா. கொடுத்தா வாங்கிப்பார், அதுதான் இருக்கு. ஆமென். கஷ்டம் சொன்னா ஜெபம் பண்ணுவார், அதுதான் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் சோதரிங்க, லோத்துக்கு நடக்கிற விஷயம் அது ஒன்றுதான். லோத்துக்கு நடக்கிற விஷயம், லோத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறார். லோத்துக்கு முன்னாடி போய் கர்த்தர் என்ன செய்றாரு? நிற்கிறார். எங்க நிற்கிறாரு? வீதியில. ஆமென். லோத்து அதை என்ன செய்றான்? அப்ப லோத்து பார்க்கிறதுக்காகத்தான் போய் நிற்கிறார். இதான் விஷயம். அப்ப அவர் விருப்பம் என்ன? லோத்து என்ன பார்க்கணும், அவன் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறதையும் நான் பார்க்கணும். அல்லேலூயா. அவன் எடுத்த முடிவு அற்புதமான முடிவு. அவன் எடுத்த முடிவு அற்புதமான முடிவு. அவன் எடுத்த ஒவ்வொரு முடிவும் அவனுக்கு சாதகமானது அல்ல. அவனுக்கு நம்ம சபைக்கு வரோம்னா எனக்கு சுகம் கிடைக்கணும், என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், நல்லது நடக்கணும். ரைட். அல்லேலூயா. ஒரு கட்டத்துல அவன் அதையே இழக்கிற நிலை வந்தது. அதையே இழக்கிற நிலை வந்து அதற்கும் அவன் ஆயத்தமாயிட்டான். அதற்கு அவன் என்ன செய்தான்? ஆயத்தமாயிட்டான். அவர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள் என்றால், லோத்துவை நெருக்கினார்கள், கதவை உடைக்க கிட்டினார்கள். அல்லேலூயா. அது வரைக்கும் தான் பிரச்சனைக்கு அலோடு கொடுப்பார். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? பிரச்சனையே வரக்கூடாதியா, பிரச்சனையே வரக்கூடாது, தலைவலியா இருக்கவே கூடாது, வயிற்று வலியா வரவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி, அவர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்துக்கொண்டு கதவை பூட்டி. ஆமென். அல்லேலூயா. இதுல ஒரு விஷயத்தை பாருங்களேன். லோத்து பூட்டின கதவை உடைக்க முடியும். ஆமென். லோத்து பூட்டின கதவை உடைக்க முடியும். ஆனா அவங்க பூட்டின கதவை கண்டே பிடிக்க முடியாது. அல்லேலூயா. அவங்க பூட்டின கதவை கண்டுபிடிச்சானா? இல்ல. அல்லேலூயா. அப்ப தேவன் பாதுகாப்பை பல மடங்கு உனக்கு பாதுகாப்பாக ஏற்படுத்தி தருவார். பாதுகாப்பு தான் வீட்டுக்குள்ள இருக்கிறது, பாதுகாப்பு தான். ஆனா அந்த கதவை கண்டுபிடிக்க முடியாதாயா? இருக்கிறதுலே அதிக பாதுகாப்பு. ஆமென். அவர்கள் அந்த வாசற்படியை தேடி தேடி என்ன செய்தார்கள்? அழுத்து போனார்கள். விடிகிற வரைக்கும் வாசப்படி தெரியல. அல்லேலூயா. அப்ப தேவன் விரும்புகிறதை நீ செய்கிற பொழுது உன் பாதுகாப்பு மிக உச்சமாக தேவன் ஏற்படுத்தி தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு விபத்து நாச மோசமும் மேற்கொள்ள முடியல. எந்த ஒரு நாச மோசமும். இப்ப பாருங்களேன், ஹார்ட் அட்டாக்னு போய் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு போய் பாத்தீங்கன்னா அந்த ஆள் பாத்தீங்கன்னா உள்ளே தான் இருக்கு. ஒரு காலத்துல ஹார்ட் அட்டாக்னா கொழுப்பு இருக்கும், குண்டா இருக்கவங்களுக்கு தான் வரும்னு சொல்லுவாங்க. அதுதான் கேள்விப்படுறோம். இப்ப ஹார்ட் அட்டாக் யாருக்கு வருதுன்னா காத்துல பறக்கிறவன கூட்டிட்டு போகும். ஆமென். அல்லேலூயா. தேவன் உன்னோடு இருந்து உன்னை அவ்வாறு பாதுகாத்து பலப்படுத்துவார். அல்லேலூயா. இப்ப வீட்டுக்குள்ள யாரா இருக்குது? குடும்பம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. இலக்குறேன்னு சொன்னாரு, ஆண்டவர் இலக்க விட்டாரா? இல்ல. ஆமென். நீ சொல்லுவாயா என்று எதிர்பார்க்கிறார், அவ்வளவுதான். நீ சொன்னால்
தேவன் உன்னை பாதுகாக்க போதுமானவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது அவனுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நாள்தோறும் நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். அல்லேலூயா. அவன் இறந்து எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு பரலோகம் அவனை நினைவு கூர்ந்து நித்திய கீர்த்தியை கொடுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சாகும் போதும் சொல்லல. ஆதியாகமத்தில் நீங்க லோத்து நீதிமான்னு சொல்லி எங்கனே இருக்கான்னு பார்த்தா இல்லவே இல்லை. ஆமென். ஆமென். எப்போ வந்து சொல்றாரு? இயேசு கிறிஸ்து மனுஷனா பிறந்து மரித்து உயிர் திறந்து பரமேறி போய் அப்பதான் சப்ஜெக்ட வாசிக்கிறார். எவ்வளவு பெரிய கீர்த்தி பாத்தீங்களா? அல்லேலூயா. அதற்கு லோத்து செய்தது என்ன? எல்லா சொந்தத்துக்கு மேலாக சபையை பார்க்கிறான், தேவனை பார்க்கிறான். ஆமென். இப்ப நாம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா அங்கதான் பிரச்சனையை வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. முக்கியத்துவம் அவசியம். ஆமென். ஆமென். முழு முக்கியத்துவம் தான் உன்னை உயர்த்தும். அல்லேலூயா. நம்மகிட்ட முக்கியத்துவம் இருக்கு இல்லையா? ஆனா முழு முக்கியத்துவம் கிடையாது. அதை முழு முக்கியத்துவமாய் மாற்றி பாருங்கள். உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் கணவருக்காக நீங்கள் அதை விட்டு கொடுக்காதீர்கள். முழு முக்கியத்துவமாய் மாற்றி பாருங்கள். கர்த்தர் உங்களை எந்த ஒரு சேதமும் அணுகாதபடி அவர் கதவை பூட்டினாராம். ஒரு வயல் கதவை கண்டுபிடிக்கின்றீர்கள். அல்லேலூயா. 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 அந்த கதவை தேடினவர்கள் யார் என்று சொன்னார்? பலசாலிகள். ஆமென். ஆமென். வாலிபனிடத்தில் பலம் இருக்கும், முதியவனிடத்தில் ஞானம் இருக்கும் இல்லையா? வாலிபனிடத்துல பலம் இருக்கும், முதியவனிடத்துல இந்த ரெண்டும் சேர்ந்து லோத்து வீட திறக்க முடியல. அல்லேலூயா. ஞானமும் பலமும் சேர்ந்து லோத்துவின் வீட்டை என்ன செய்ய முடியல? திறக்க முடியல. அவங்க சொன்னதை செய்ய முடியல. எந்த ஒரு அழிவும் அவர்கள் கொடுக்க முடியல. காரணம் கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொண்டார். அல்லேலூயா. பிறகுதான் சொல்லுகிறார், எங்க வந்து சொல்றாரு? புதிய ஏற்பாட்டுல அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல சோதரன் பேதுருட்ட வந்து சொல்றாரு, ஆமென், அவன் நீதிமானாக இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் நித்திய கீர்த்தியை நான் உனக்கு தருவேன். 4வது வசனத்துல ஏசாயாவிலே சொல்லிட்டு 5வது வசனத்துல சொல்லுகிறார், குமாரனுக்கும் குமாரத்திக்கும் உரிய இடத்தை பார்க்கிலும் அதிகப்படியான இடத்தை தேவன் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அது எப்பொழுது என்றால் நான் விரும்புகிறதை செய்கிற போது அல்ல. ஆமென். தேவன் விரும்புகிறதை செய்கிற போது, தேவன் விரும்புகிறதை செய்கிற போது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நாம் வாசித்து முடிக்க போகிறோம். வாசிங்க 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, எப்படி இன்னைக்கு நம்ம செய்யறோமா? நம்ம அதாவது வீட்டுக்காரமாவோ சபைக்கு வராம இருப்பாங்க. நாம சபைக்கு வந்துட்டு போவோம். அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, நம்ம ஒண்ணு செய்வோம், அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? உடனே நம்ம சொல்லுவோம், இந்த பிசாசு என்ன செய்யுது, வாரம் வாட்டு முடிஞ்சு வச்சா. இது கற்புள்ள நடக்கையெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. உங்களை கொண்டு இது வந்து பெரும்பாலும் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா பெண்களுக்கு எழுதப்பட்ட வசனம். படிச்சீங்களா? மீண்டும் படிங்க. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? புருஷனா
எப்படி வான்லாம் கூப்பிடுறது இல்ல, கையாட்டினா வரணும். பேசாதுன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன செய்வாங்க? அது கை செய்யல ரெண்டாவது தான். பார்க்கிற பார்வையில அந்த என்ன செய்யணும்? இருக்கிறது தெரியாம இருந்தாலும். அல்லேலூயா. அது தேவைப்படுற இடத்துல பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. ஆமென். எல்லா இடத்துலையும் பயன்படுத்தி அந்த மனுஷனை ஒடிக்கிற முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரு கீழ்ப்படியணுமா? சொந்த புருஷருக்கு நீ கீழ்ப்படியலைன்னா வேலை செய்யற இடத்துல மேனேஜருக்கு நீ கீழ்ப்படியணும். உனக்கு சூப்பர்வைசரா இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படியணும். இதான உண்மை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், முதல் உன் சொந்த புருஷனுக்கு என்ன செய்? கீழ்ப்படி. அடுத்து அப்பொழுது யாராவது அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளு? கீழ்ப்படியாத ஒரு ஆத்மா. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அந்த ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா? கீழ்ப்படியாத ஆத்மா. ஆமென். அடுத்து என்ன சொல்றாரு? பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை. ஆமென். அந்த ஆள் கீழ்ப்படியில, ஆனா வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அந்த ஆள் கீழ்ப்படியில, அந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கு? வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு தெரியுமா? அவங்க கூட சபைக்கு வர்றதுக்கு. ஆனா நீ என்ன நினைக்கிற? இது சத்ரு. எப்படி? இது சத்ரு. அது தவறு. அல்லேலூயா. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரா? வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீ பொய் சொல்றத பாக்குறாரு, நீ திட்டுறத பாக்குறாரு, திருப்பி சொல்றாரு. பைபிள்லாம் படிக்கிறவங்க இப்படி எல்லாம் பேச மாட்டாங்களே, நான் அப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கேங்கிறாரு. போச்சம் கற்புள்ள நடக்கை. ஆமென். காலையில வெள்ளனை எந்திரிச்சு உங்க வீட்டு வேலையை முடிச்சு நீங்க சபைக்கு வந்தீங்கன்னா நிச்சயம் அவர்களும் உங்களோடு சபைக்கு வருவார்கள். காலையில வெள்ளனை எந்திரிக்காம நீ லேட்டா எந்திரிச்சு சபைக்கு வந்துட்டு பாஸ்டர் 10 மணிக்கு முடிப்பாரா? 10 மணி ஆச்சு. இருந்தாலும் 10 மணிக்கு முடிச்சு எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போறதுக்குள்ள 10:30 ஆயிரும். இந்த மனக்குழப்பத்திலே நீ உட்கார்ந்து இருந்தேன்னா வீட்டுக்கு போனது என்ன வரும்? சண்டை தான் வரும். இதுக்கு யார் காரணம்? பாஸ்டர் காரணமா? உன்னுடைய நடக்கையில என்ன கிடையாது? கற்புனா என்னது? தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது. அவ்வளவுதான். அல்லேலூயா. கேட்க முடியாது. இது மெடிக்கல்ல போய் கேட்க முடியாது. நடக்கையில கற்புள்ள நடக்கைன்னா என்ன அப்படின்னு கேட்டா மெடிக்கல்ல எடுத்து சொல்லுவானா? மெடிக்கல்காரன் காட்டுவானா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு? எந்த லேப்லையும் கிடைக்காது. அல்லேலூயா. ஆனா அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க கிருபையை பாருங்களேன். அவர்கள் உங்கள் நடக்கைகளை பார்த்து. இப்ப எங்க சிக்கிறோம்? நடக்கையில சிக்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் பாவிகள் தான், இல்லை என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் உனக்கு பின்னே சபைக்கு வருவதற்காக தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எதன் மூலமாக? அடுத்த வசனத்தை வாசிங்க. எப்படி? நான் இப்ப உங்களுக்கு பேசுறேன், நீங்க அங்க போய் பேசுற கதைக்கு ஆகாது. எப்படி? நான் அங்க பேசுறத நீ போய் அங்க பேசுனா கதைக்கு ஆகாது. ஆனா செயல்பட்டா கதைக்கு ஆகும். அல்லேலூயா. போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு. இந்த வருஷத்துல நான் அதை செய்ய போகிறேன். சமைக்கிற வேலையை துரிதமா பார்க்க போகிறேன். அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யுங்க, தப்பே கிடையாது. அவங்களுக்கு எது பிடிக்குமோ செய்யுங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நாம எதை செஞ்சாலும் அதுல ஒரு வைராக்கியத்தோடு செஞ்சோம் இல்லையா? உண்மையா இல்லையாங்க? இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு எது உண்மைன்னு தெரியுது, எது உண்மைன்னு தெரியுது. இப்ப உண்மைக்கு புறம்பா செய்யும் போது அந்த வைராக்கியம் இருக்க, அந்த வைராக்கியம் இல்லாம நீ எதை செஞ்சாலும் அது பிரயோஜனம் இல்லை. அது கர்த்தர் பாப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த நடக்கை எப்படி இருக்க வேண்டும்? அவங்க நினைக்கிறபடி நீங்கள் செயல்பட வேண்டும். அதுதாங்க வாசிக்கிறோம். ஏசாயாவுல என்ன சொல்றாரு? என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமான. அப்ப உங்க வீட்டுக்காருக்கு இஷ்டமான காரியங்களை யார் செய்யணும்? அதனால என்ன கேட்ட போறாப்புல? 3 நேரம் சோறு கேட்பாப்புல இல்லைங்களா? வேற என்ன கேட்பாரு?
ஒண்ணும் கிடையாது. 3 நேரம் சோறு கேட்பாப்புல, காசு கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரு அடுத்த விஷயம். ஆனா அவருக்கு தேவை என்ன? சோறு 3 நேரம். அதை நம்ம உருப்படியா செய்யறோமா? அவரே கூப்பிட்டு சாயந்தரம் வரும்போது என்ன செய், சிக்கன் ரைஸும் புரோட்டா வாங்கிட்டு வா. எப்படி? அவரையும் உட்கார வச்சு அவருக்கும் பரிமாறிட்டு, என்னையா வாங்கிட்டு வந்திருக்க, குழம்பு ஊற்றும்போது வெறும் கொழுப்பா போட்டு வச்சிருந்தான், சிக்கன் ரைஸ் பார்த்தியா சரியில்லை அப்படின்னா இருந்தாலும் என்ன செய்வாங்க? சுமாரா போட்டிருக்கேன். அதாவது ஒரு பழமொழி ஒன்று, கொடுக்கறத கொடுத்தா குடத்தை எடுத்துட்டு அவ விசாரணை என்ன செய்வாளாம், தண்ணிக்கு போயிருப்பான்னு ஒரு பழமொழி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த காரியங்களை நீங்கள் சரியாக செய்கிற பொழுது, இந்த காரியங்களை சரியாக செய்கிற பொழுது தேவன் நேர்த்தியாக அவர்கள் மனதை திருப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இங்க 2வது வசனம் சொல்லுகிறது, போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலே புருஷனை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். அதனாலதான் கர்த்தர் ஒன்ன சபையில வந்து வச்சிருக்கார். உங்க வீட்டுக்கார கொண்டு வந்திருந்தா நீ அவரையும் சபைக்கு விட்டுருக்க மாட்ட, நீயும் வந்திருக்க மாட்ட. இதான் உண்மை. அல்லேலூயா. உன்னை கொண்டு வந்ததுக்கு நோக்கம் என்ன? நீயும் உன் பிள்ளைகளும் உன்னுடைய கணவரும் சபைக்கு வர வேண்டும், பரலோகம் போக வேண்டும். இதற்காக தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்க. இப்ப நடக்க எப்படி இருக்கு? நம்ம கிட்ட சரியா இருக்கா? கோவம் தான் என்ன ஆகுது? சமைக்கிறது இல்ல, வார்த்தைகள் தெரிக்குது. தண்ணி மாதிரி இல்ல, நெருப்பு மாதிரி. இந்த கடுகுல எண்ணெயில கடுகு போட்டா எப்படி இருக்கும்? படபடபடன்னு புரியும். ஆமே. கோவம் வந்துட்டா ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப கொஞ்சம் நம்ம என்ன செய்யறோம்? அழுத்தம் திருத்தமா கெட்ட வார்த்தை பேசுறோமா? வருதா? வருதா வரலையா? அப்ப எங்க இருக்குது நம்ம நடக்கை? ஆண்டவர் பக்கமா இல்ல, வலுசர்ப்பத்தின் பக்கமா போய் நிக்கிறோம். ஆமே. அவன் கூப்பிடவனா இருந்தாங்க, நல்லா சொல்றேன். அவன் கூப்பிடவே இல்லை. அவன் தெரியும் இந்த ஞானசாமி எடுத்தவைய எப்பவுமே நமக்கு துரோகியத்தா இருக்கான். அவனை நம்ம கூப்பிடக்கூடாது, ஒதுக்கிதான் போவான். எப்படி? அவன் ஒதுக்கித்தாங்க போவான். ஏன்னா அவனுக்கு பாதிப்பு அதிகமாயிடும். அவனுக்கு என்ன ஆகும்? பாதிப்பு அதிகமாயிடும். அல்லேலூயா. அவன் என்ன செய்வான் தெரியுமா? ஒதுக்கிதான் போயிடுவான். ஆனா நம்ம எங்க போய் நிற்போம்? போகாதரா நானும் வர்றேன். அல்லேலூயா. செத்த இருடா நானும் வாரேன். அல்லேலூயா. அவனோட சேர்ந்துக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யறது? இப்ப வசனத்தை கேட்காத ஆளு பேசுறதுக்கும் வசனத்தை கேட்ட ஆளு பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கணும்ல. இப்ப வசனத்தை கேட்காத ஆளு என்ன செய்யுது? அது கொஞ்சம் குறையுது. நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும்? கூடும். அதான் பிரச்சனை. அல்லேலூயா. ரட்சிப்புக்கு அதுதான் எப்படி இருக்கிறது? தடையாக இருக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க. ஒரு 5 நிமிஷம் லேட்டாக தான் செய்யும் இன்னைக்கு. ஆமென். வாசிங்க. சோதரம் சங்கீத புஸ்தகம் 1 நாளாகும் புஸ்தகம் 14-17 வாசிங்க. 1 நாளாகமும் 14-17. அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். ஆமென். தாவீது கொடுத்த கீர்த்தி ஜனங்கள் பயந்தார்கள். பிரயோஜனம் குறைவு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிரயோஜனம் குறைவு. அல்லேலூயா. தாவீது இருக்க வரைக்கும் தான் பயப்படுவான். அப்ப என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 2 நாளாகும் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 9. சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய கீர்த்தியை கேள்விப்பட்டபோது விடுகதைகளினாலே சாலமோனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தக வர்க்கங்களோடும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடு எருசலேமுக்கு வந்தால். இந்த கீர்த்தி எப்படிப்பட்டது? ஈர்ப்பு தன்மை கொண்டது. எப்படி? ஈர்ப்பு தன்மை. அந்த கீர்த்தி எப்படிப்பட்டது?
பயத்தை அலையாக்கக்கூடியது. ஆமென். ஆனா அதை விட இது கொஞ்சம் எப்படி இருக்குது? ஈர்ப்பு தன்மை உள்ளது. ஆனாலும் இந்த ஈர்ப்பு தன்மையிலே பெரிய ஆட்கள் தான் பங்கு பெற முடியுது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. யார் வர முடியுது? பெரிய ஆட்கள் தான். சிறிய ஆட்களுக்கு அங்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஹalleluya. அதான் ஆண்டு சொல்றாரு, கீர்த்தியிலே உத்தம கீர்த்தி. ஆமென். கீர்த்தியில அது எப்படி இருக்கிறது? உத்தம கீர்த்தி. வாசிக்கலாம். மத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளும் பிசாசு பிடித்தவர்களும் சந்திர ரோகியினால் திமிர்வாதக்காரர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை அவர் சுத்தமாக்கினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya. இதுதான் இருக்கிறதிலே உத்தமமானது. ஆமென். எல்லா தட்டு மக்களும் இங்கே உண்டு. ஹalleluya. பலவீனமுடையவர், சுகவீனமுடையவர், பிசாசினுடைய பிடியில் இருக்கிறவர்கள் எல்லோரும் எங்கே வருகிறார்கள்? சபைக்கு வருவாங்க உன்னால. ஆமென். நடக்க சரியா இருந்தா சபைக்கு வருவாங்க. ஓ வார்த்தை 4 தெருவு தாண்டி 4 வீடு தாண்டி வேற மாதிரி கேட்டுச்சுன்னா வரணும்னு நினைக்கிறாளே வரமாட்டான். வாய்ப்பே கிடையாது. அன்று சொல்றாரு, வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. நான் உனக்கு ஆத்துமாவை கொடுக்க ஆசைப்பட்டேன். என்ன செய்ய கொடுத்த ஆசைப்பட்டேன்? ஆத்துமாவை கொடுக்க ஆசைப்பட்டேன். நீ பேசுற கெட்ட வார்த்தைனால ஓ ஆத்துமா தப்புறதே கஷ்டமா இருக்கு. ஹalleluya. வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆமென். முதல் வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 56ஆம் அதிகாரம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு தேவனுக்கு இஷ்டமானவைகளை நீ தெரிந்து கொள்ளுகிற போது, தேவனுக்கு இஷ்டமானவைகளை நீ தெரிந்து கொள்ளுகிற போது தேவன் உனக்கு நேர்த்தியானவைகளை செய்து முடிக்கிறார். ஹalleluya. லோத்தை பார்க்கிறோம். அவன் தேவனுக்கு இஷ்டமானதை தெரிந்து கொண்டான். தேவனுக்கு இஷ்டமானதை தெரிந்து கொண்டான். அவரை தன் வீட்டுக்கு வருந்தி அழைத்து கூட்டிட்டு போனான். வருந்தி அழைத்து கூட்டிட்டு போனான். அவர் எல்லா உறவுகளுக்கு மேலாக அவருக்கு அந்த இடத்தை கொடுத்தான். எல்லா உறவுகளுக்கும் மேலான இடத்தை தேவனுக்கு கொடுத்தான். தேவன் அந்த ஊர்ல அவனை தேவன் உயர்த்தி கொண்டு போனான். ஹalleluya. ஊரே அழிஞ்சது, அவன் அழியல. அந்த ஊரே அழிஞ்சது, அவன் அழியல. கடைசியில சொன்னார், அவன் நீதிமான். ஹalleluya. இங்கே சொல்லுகிறார், சோதரன், உன்னுடைய சொந்த கணவனுக்கு நீ கீழ்ப்படுகிற பொழுது அந்த மனுஷன் சத்தியத்துக்கு எதிரா இருக்கலாம், உனக்கு எதிரா இருக்கலாம், இயேசுவுக்கு எதிரா இருக்கலாம், கவலையை விடு. உன்னுடைய நடக்கை சரியாக இருந்தால், உன்னுடைய நடக்கை சரியாக இருந்தால் அந்த மனுஷனும் உன்னோடு சபைக்கு வருவார். அதுதான் தேவனுடைய கீர்த்தி. ஹalleluya. சாலமோன் சொல்ற, தாவீதுக்கு இருந்த கீர்த்தி பயத்தை உருவாக்கக்கூடியது. சாலமோனுக்கு இருந்த கீர்த்தி ஞானத்தோடு சம்பந்தமானது. பெரிய ஆட்கள் ஐக்கியப்பட்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய கீர்த்தியோ அடித்தட்டு மக்கள் முதல் மேல்தட்டு மக்கள் வரைக்கும் வரக்கூடியது. ஆமென். இவ்விதமாய் கர்த்தர் உங்களை சபையில் பயன்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். நாம் எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். கேட்ட வார்த்தைகளை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம்.